பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அல்ஹம்துலில்லாஹ் வல் ஆக்கிபத்து லில் முத்தகீன். இப்போது நாம் சலவாத்தை பற்றி தொடர்ச்சியாக பார்த்து கொண்டு வருகிறோம். இது பற்றி தெரிந்தவர்கள் எந்தவித கவலையும் இல்லை. தெரியாதவர்கள் கண்டிப்பாக தெரிந்து கொள்ள வேண்டும் என்ற நோக்கத்திலே இதன் பலன்களை பற்றி உங்களுக்கு தெரியப்படுத்த விரும்புகிறேன். சலவாத்தின் 50 வகையான நன்மைகள் இருக்கின்றன. அதாவது அருள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது சலவாத் சொல்வது நம்முடைய கடமையாகும். அக்கடமையை நிறைவேற்றுவதற்கு அல்லாஹ் தாலா 11 பலன்களை நமக்கு வழங்கி இருக்கிறார். அவற்றில் 50 பலன்களை அல்லாமா சகாவி ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் தங்களுடைய அல் கௌதுல் பதி என்ற நூலில் எழுதியுள்ளார்கள். அவை பின்வருமாறு: 1. சலவாத்து கூறுகின்ற அடியான் மீது அல்லாஹ் தாலா சலவாத்து கூறுவது. 2. அவனுடைய மலக்குகள் அம்மனிதன் மீது சலவாத்து கூறுவது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் அம்மனிதன் மீது சலவாத்து கூறுவது. 4. சலவாத்து சொல்பவரின் தவறுகளுக்கு அதுவே பரிகாரம் ஆவது. 5. அவருடைய அமல்களை பரிசுத்தப்படுத்துவது. 6. அவருடைய பதவிகளை உயர்த்தப்படுவது. 7. அவருடைய பாவங்கள் மன்னிக்கப்படுவது. 8. அவர் கூறும் சலவாத்தை அவருக்கு மன்னிப்பு தேடுவது. 9. அவருடைய செயலேட்டில் உஹுது மலையளவு நன்மை பதியப்படுவது. 10. அவருடைய அமல்கள் பெரிய தராசில் நிறுக்கப்படுவது. 11. தன்னுடைய துவாக்கள் அனைத்தையும் சலவாத்தாக ஆக்கி கொண்டவருக்கு உடைய இம்மை மறுமையின் காரியங்களும் அதுவே போதுமானதாக இருப்பது. 12. அவருடைய குற்றங்கள் அழிக்கப்படுவது. 13. அடிமைகளை உரிமை விடுவதை விட அதிகமான நன்மைகள் கிடைப்பது. 14. சலவாத்தின் காரணத்தால் ஆபத்துகளிலிருந்து வெற்றி பெறுவது. 15. சலவாத்தின் நாளில் கியாமத் நாளில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சாட்சியாக ஆவது. 16. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஷஃபாஅத் வாஜிபாவது. 17. அல்லாஹ் தாலாவுடைய திருப்பொருத்தமும் அருளும் கிடைப்பது. 18. அவனுடைய அதிருப்தியை விட்டும் பாதுகாப்பு கிடைப்பது. 19. கியாமத் நாளில் அர்ஷுடைய நிழலில் இருப்பது. 20. அமல்களை நிற்கும்போது நன்மையின் தட்டு கனமாவது. 21. ஹவுலுல் கௌதர் தடாகத்தில் நீர் அருந்தும் பாக்கியம் கிடைப்பது. கியாமத்து நாளில் கொடிய தாகத்திலிருந்து பாதுகாப்பு கிடைப்பது. 23. நரக நெருப்பிலிருந்து விடுதலை கிடைப்பது. 24. சிராத்துல் முஸ்தகீம் பாலத்தை சுலபமாக கடப்பது. சொர்க்கத்தில் தன் தங்குமிடத்தை கண்டுகொள்வது. 26. சொர்க்கத்தில் மிக அதிகமான மனைவியரை பெற்றிருப்பது. 27. 20 தடவை ஜிஹாது செய்வதை விட அதிகமான நன்மைகளை தருவது. 28. தர்மம் செய்ய இயலாதவருக்கு தர்மத்தின் ஸ்தானத்தில் அது இருப்பது. 29. சலவாத்து சொல்வது நம் செயல்களை பரிசுத்தப்படுவதாக அமைவது. 30. அது ஜக்காத்தாக அமைவது. 31. சலவாத்தின் காரணத்தால் பொருளில் பரக்கத் ஏற்படுவது. 32. சலவாத்தின் பரக்கத்தால் 100 தேவைகளை விட அதிகமானவை நிறைவேற்றப்படுகிறது. 33. சலவாத்து கூறுவதே தனி வணக்கமாக ஆவது. 34. அமல்கள் எல்லாவற்றையும் விட அல்லாஹ் தாலாவுக்கு விருப்பமானதாக இருப்பது. 35. சபைகளுக்கு அலங்காரமாக இருப்பது. 36. வறுமையும் நெருக்கடியும் நீக்குவது. 37. சலவாத்தின் காரணத்தால் நன்மைக்குரிய வழிகளை தேடிக்கொள்வது. 38. சலவாத்து கூறுபவர் கியாமத்து நாளில் எல்லோரையும் விட ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு நெருக்கமாக இருப்பது. 39. சலவாத்தின் பரக்கத்தால் அதனை ஓதுபவரும் அவருடைய குழந்தைகளும் அவரின் பேர குழந்தைகளும் பலன் பெறுவது. 40. மற்றவருடைய நன்மைக்காக சலவாத்தை ஓதும்போது அவரும் பலன் பெறுவது. 41. அல்லாஹ்வுடைய அவன் தூதருடைய சமூகத்தில் நெருக்கமான நிலையை பெறுவது. 42. அது ஒளியாக இருப்பது. 43. அது எதிரிகளை மிகைப்பதற்கு காரணமாக இருப்பது. 44. அது நயவஞ்சகத்தனத்தை விட்டு மனதை பாதுகாப்பது. 45. இதயத்தில் துரு ஏற்படுவதை விட்டும் பாதுகாப்பளிப்பது. 46. மக்களின் மனதில் சலவாத்து ஓதுபவரை பற்றி அன்பை உண்டாக்குவது. 47. கனவில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை தரிசிக்கும் வாய்ப்பை பெறுவது. 48. மற்றவர் இவரை பற்றி புறம் பேசுவதை விட்டும் பாதுகாப்பது. 49. சலவாத்து சொல்வது அதிகமான பரக்கத்துகளும் சிறப்புகளும் உடைய அமலாக இருப்பது. 50. இம்மையிலும் மறுமையிலும் எல்லாவற்றையும் விட அதிகமான பலன்களை வழங்குவதாக இருக்கிறது. இவை போன்று இன்னும் ஏராளமான பலன்கள் உள்ளன. சாந்தி நபியின் மீது ஜலவாத்து கூறி நாம் சாந்தினை பெறுவோமாக என்று கேட்டுக்கொண்டு
வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுவதுடன் இது பற்றிய இத பலன்கள் தெரிந்த பின் நீங்கள் ஸலவாத்தினை கூற தயங்காதீர்கள், காலம் தாழ்த்தாதீர்கள். இதுவரையில் சலாம் செய்து வருபவர்கள் மிகவும் அதிர்ஷ்டசாலிகள். அவர்களுக்கு நன்மை நிச்சயம் கிடைக்கும். இதை பற்றி தெரியாதவர்களுக்கு தெரிய வைக்கும் என்பது எனது நோக்கம். பல்லிகு அன்னி வலவ் ஆயா என்று பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுவார்கள். என்னிடமிருந்து ஒரே ஒரு செய்தியை நீங்கள் கேட்டுக்கொண்டாலும் அதை பிறருக்கு எத்தி வையுங்கள் என்று கூறுவார்கள். எனவே இதை கேள்விப்பட்ட நீங்களும் சரி, பிறருக்கு சலாத்தின் சிறப்பை எடுத்து வையுங்கள். குறைந்தபட்சம் உங்கள் குடும்பத்தினரிடம் எடுத்து வையுங்கள். இதனால் உங்களுக்கும் நன்மை, உங்கள் குடும்பத்தினருக்கும் நன்மை. எனவே சலாத்தின் சிறப்புகளை, அதுவும் ஜும்மா நாள் ஓத வேண்டிய என்ன செலவாத்து, மற்ற நாட்களிலே என்னென்ன செலவாத்து ஓத வேண்டும் என்ற சலாத்தின் தாய் என்ற முறையில் இந்த தொழுகையில் ஓதும் ஹத்தயாத்தில் ஓதும் செலவாத்து போன்ற செலவாத்தினை இங்கே பகிர்ந்திருக்கிறேன். இதை நீங்கள் நிச்சயம் கடைபிடிப்பீர்கள் என்று கேட்டுக்கொண்டு வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெற்றுக் கொள்கிறேன். வாஹர் தவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு.